நம்ம வாழ்க்கையில அடிக்கடி இந்த வாக்கியத்தை கேள்விப்பட்டிருப்போம். மனைவி பேச்சை கேட்டு எப்படி ஆடுறான் பாரு அப்படின்னு. மனைவி பேச்சை கேட்டு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு யோசிக்காம தனக்கு நெருங்கினவங்களை ஒதுக்கி வைக்கிற கணவர்களுக்கும், கணவனை தம் பேச்ச கெட்டதாவே இருந்தாலும் கேட்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனைவிகளுக்கும் கடைசியில என்ன தண்டனை தெரியுமா? அப்புறம் கடவுள் நமக்கு ஒரு விஷயத்தை ஏன் கொடுக்கறாரு, அதை ஏன் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறாரு, அதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம என் தலையே போனாலும் பரவாயில்லன்னு மத்தவங்களுக்கு பல தடவை நல்லது செஞ்சிருக்கேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான சுவாரஸ்யமான பதில ஒரு ராமாயண கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. முன்னொரு காலத்துல கழுகு ஒண்ணு மரத்து மேல அமர்ந்திருந்தது. அந்த மரத்துக்கு பக்கத்துலதான் ஸ்குப்தி முனிவருடைய ஆசிரமம் இருந்தது. அந்த முனிவர் தவ வலிமை நிறைந்தவர். நாணமும் தர்மமும் அவருக்கு இருக்கும். அழகான பவல சக்தி வாய்ந்த முகம் அவருக்கு இருக்கு. அவர்கிட்ட யாரு வந்தாலும் கிட்டத்தட்ட சிவபெருமானுடைய தரிசனமே கிடைச்சிரும். அந்த அளவுக்கு தவ வலிமை நிறைந்தவர். இப்படிப்பட்ட முனிவரை பாக்குறதுக்கு தான் வனவாசத்துல இருக்கும் போது ராமரும் சீதையும் லக்ஷ்மணரும் அந்த ஆசிரமத்துக்கு வராங்க. ராமரை பார்த்த முனிவர் சொல்றாரு, இங்க வா ராமா அப்படின்னு சொல்ல, ராமர் அவருடைய முகம் சிவபெருமான் மாதிரி இருக்குன்றத உணர்ந்து அவருக்கு பாத பூஜை செஞ்சாரு. இது எல்லாத்தையும் அந்த கழுகு மரத்துல இருந்து பாத்துட்டே இருந்தது. தன்னுடைய முற்பிறவியில நான் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டேன், அதனாலதான் நான் கழுகா வந்து பிறந்திருக்கேன். எனக்கு பிராய்ச்சித்தம் கிடைக்க இந்த ராமரே முனிவருக்கு பாத பூஜை செய்யற அளவுக்கு ஒரு காட்சிய நான் கண் கூட பாக்குறேன். இது எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு அப்படின்னு அந்த கழுகு கீழே இறங்கி வந்தது. ராமர் பாத பூஜை செஞ்ச நீர் கொஞ்சம் கீழே இருந்தது. அந்த நீர்ல கழுகு உருண்டு வலம் வந்தது. அதுல கழுகினுடைய பாவம் எல்லாம் நிவர்த்தி ஆயிருச்சு. அந்த நிமிடம் கழுகினுடைய ரெக்கை பொன்னிறமா மாறுச்சு. அத பார்த்த சீதை சொல்றாங்க, இது சாதாரண பறவை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜடாயு அப்படின்னு பெயரிடுறாங்க. ஜடாயு அப்படின்னா பொன்னிற ரெக்கை உள்ள பறவைன்னு அர்த்தம். இப்போ ஜடாயுடைய பாவம் எல்லாம் நிவர்த்தி ஆயிருச்சு. ஆனா நான் எதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கேன், நான் எதுக்காக இங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னுடைய முற்பிறவில நான் என்ன பாவம் செஞ்சேனோ தெரியல, நான் இந்த பிறவி எடுத்திருக்கேன் அப்படின்னு யோசிக்குது. அதனுடைய முற்பிறவி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிவபெருமானே ஒரு திருவிளையாடல் நடத்தினாரு. அது என்ன திருவிளையாடல், ஜடாயுடைய முற்பிறவி என்ன, இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க இந்த காணொளிய தொடர்ந்து பாருங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ராவணன் இலங்கைய ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. ராவணன் தீவிரமான சிவபக்தன். அவரை மாதிரி சிவனை வழிபடுறதுக்கு யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தீவிரமான சிவபக்தி கொண்டவர் தான் இந்த ராவணன். பூஜை வழிபாடெல்லாம் முறையா செய்வாரு. ஒரு முறை சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கைலாய மலைக்கு தென்புறமா அழகான மானசரோவர் அப்படின்ற ஏரிக்கு பக்கத்துல உள்ள ஒரு ஏரிய தேர்ந்தெடுத்து சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் இருக்க ஆரம்பிச்சாரு. ராவணன் தவத்துல இருக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கடுமையான தவம் யாராலையும் இருக்க முடியாது. இவர் தவம் புரியறத பார்த்து அந்த ஏரியே ஏதும் தடங்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த ஏரியில எந்த விதமான அலைகளும் வராத அளவுக்கு ரொம்ப கவனமா பாத்துக்குச்சு. அது மட்டுமா, அங்க இருக்கக்கூடிய பறவைகள் புழு பூச்சிகள் கூட ராவணன் தவம் செய்யக்கூடிய ஏரி பக்கம் போறத கூட தவிர்த்துச்சு. ராவணன் தவம் செஞ்ச ஏரி அப்படின்றதுனால இப்ப வரைக்கும் அந்த ஏரியில அலைகள் எதுவும் கிடையாது. பறவைகள் அந்த ஏரியில போய் நீர் குடிக்கிறது கிடையாது. இப்ப வரைக்கும் அதனுடைய விளைவு இருக்கு அப்படின்னா ராவணனுடைய தவம் எவ்வளவு கடுமையா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட தவத்தை ராவணன் செய்யறாருன்னு தெரிஞ்சும் சிவபெருமான் என்னவோ தெரியல ராவணன் பக்கம் கவனம் செலுத்தாமையே இருந்தாரு. சிவபெருமான் என் மேல கவனம் செலுத்தாம இருக்காருன்னு உணர்ந்த ராவணன், நானே நேரா போய் சிவபெருமான பார்த்தே ஆகணும் அப்படின்னு கைலாய மலையில சாம வேதத்துல உள்ள சாம கானத்தை பாடிட்டே வீணை மீட்டுட்டே கைலாய மலை உச்சி வரைக்கும் நடந்து போறாரு. வீணை வாசிக்கிறதுலயும் சிறந்தவர்னா அது ராவணன் தான். சாம வேதத்துல இருக்கக்கூடிய சாமகானம் அப்படின்னா வேதங்களை பத்தி புகழ்ந்து பாடுறது. அவருடைய வீணை மீட்பு சத்தத்தினாலையும் சாமகான ஓசையினாலையும்
கைலாய மலையே குளிர்ந்து போயிருச்சு. கைலாய மலையோட உச்சிக்கு போகவும் பார்வதி தேவி ராவணனை பாத்துறாங்க. அந்த நேரத்துல சிவபெருமான் ராவணனுடைய இசையால சொக்கி போய் கண்களை மூடி படுத்திருந்தாரு. ஏதோ ஒரு அரக்கன் கைலாய மலையோட உச்சிக்கு வந்துட்டான்னு பயந்து போன பார்வதி தேவி சிவபெருமான எழுப்புனாங்க. ஐயனே, என் ஐயனே, ஒரு அரக்கன் வரான், எழுந்திருங்க அப்படின்னு பதறி போய் எழுப்புனாங்க. ராவணனுடைய இசையால சொக்கி போயிருந்த சிவபெருமான் பார்வதி தேவியோடைய பதற்ற குரலால வேகமா எழுந்து, அங்க வரத ராவணன் தான், தன்னை பாக்குறதுக்கு தான் வரான், இவ்வளவு நாள் கடுமையா தவம் இருந்தான் அப்படின்னு கூட யோசிக்காம தன்னுடைய காலால எட்டி உதைச்சிட்டாரு. அவ்வளவுதான், ராவணன் அவ்வளோ தூரம் கைலாய மலை ஏறி வந்தவரு ஆரம்பிச்ச இடத்துக்கே உருண்டு வந்து விழுந்துட்டாரு. ராவணனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நான் இவ்ளோ தூரம் கடுமையா தவம் இருந்தும் சிவபெருமானுக்கு நான் யாருன்னு தெரியல. அவருக்காக சாமகானம் பாடிட்டு போன, அவ்வளோ தூரம் போயும் என்னை எட்டி உதைச்சிட்டாரு. ஆனா சிவபெருமான விட்டு என்னால எங்கேயும் போக முடியாது, என்னை நம்பி இலங்கையும் இருக்கு அப்படின்னு யோசிச்ச ராவணன் இந்த கைலாய மலைய அப்படியே தூக்கிட்டு போய் இலங்கையில வச்சுட்டா சிவபெருமான் என் கூடவே இருப்பாருல்ல அப்படின்னு நினைச்சாரு. அதுக்காக ராவணன் தன்னுடைய 20 கைகளையும் 10 தலையையும் பயன்படுத்தி கைலாய மலையவே தூக்குறாரு. அவர் எவ்வளவு வலுவானவர் தெரியுமா? அவர் தூக்குனதுல கைலாய மலையே 2.5 அடி பூமியில இருந்து மேல எழுந்துருச்சு. ஒரு நிமிடம் கைலாய மலையே ஆடி போயிருச்சு. பார்வதி தேவி பயந்து போயிட்டாங்க. அந்த பயத்தை பார்த்த சிவபெருமானுக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நல்லாவே உணர முடிஞ்சது. தன்னுடைய கால் கட்டை விரலால கைலாய மலைய விளையாட்டா அழுத்தினாரு. 2.5 அடி மேல ஏறின கைலாய மலை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிச்சது. ராவணனால அந்த அழுத்தத்தையும் கனத்தையும் தாங்கவே முடியல. சிவபெருமான குளிர்விக்கணும்னு முடிவு பண்ண ராவணன் தன்னுடைய 10 தலையில ஒரு தலைய வெட்டி, ஒரு கையையும் வெட்டி வீணை செஞ்சாரு. அந்த வீணையில சிவதாண்டவ ஸ்தோத்திரம் வாசிச்சாரு. இதுக்கு மேலேயுமா சிவபெருமானால மனம் இறங்காம இருக்க முடியும்? அவருடைய பக்தியில மெச்சு போன சிவபெருமான் இதுக்கு மேலேயும் ராவணனை சோதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு வந்து ராவணனுக்கு காட்சி கொடுக்கிறாரு. ராவணன் தலையில இருக்கக்கூடிய பாரம் போயிருச்சு, வெளியில வந்தாரு. சிவபெருமான பார்த்து மெச்சி போய் நின்னாரு ராவணன். சிவபெருமான் ராவணனுடைய பக்திக்கு பரிசா ஒரு வாளை கொடுக்கிறாரு. அந்த வாளினுடைய பெயர் தான் சந்திரஹாசம். 1000 மின்னல்களுடைய பிரகாசம் அந்த வாளுல இருந்தது. சிவபெருமான் சொல்றாரு, இந்த சந்திரஹாச வாளை நீ நிராயுத பாணி கிட்ட பயன்படுத்தினா அடுத்த நொடி இந்த வாள் உன்னை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. சிவபெருமான பார்த்த சந்தோஷத்திலையும் சந்திரஹாச வாளை வாங்கின சந்தோஷத்திலையும் மன நிறைவோட ராவணன் இலங்கைக்கு வராரு. ராவணன் சிவ பூஜை செய்யும் போது தினமும் சந்திரஹாச வாளை வச்சுதான் பூஜை செய்வாரு. அதே மாதிரி அவர் போருக்கு போகும் போதும் அந்த வாளை எடுத்துட்டு தான் போவாரு. சிவபெருமான் இப்படி ஒரு வாளை கொடுத்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் ஒரு திருவிளையாடல நிகழ்த்தாம இருக்கவே மாட்டாரு. அது என்னன்னு பாக்கலாமா? ஒரு முறை காட்டுல மாயமானால நடந்த சூழ்ச்சியால சீதை தனித்து விடப்பட்டிருந்தாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தி தான் ராவணன் சீதைய வானுயர கடத்தி கூட்டிட்டு போனாரு. இந்த நிகழ்வை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த சமயத்துல சீதைய காப்பாத்துறதுக்காக ஜடாயு அப்படின்ற கழுகு தான் வந்தது. ஜடாயுவும் தசரதனுடைய நெருங்கிய நண்பன்னு நமக்கு தெரியும் இல்லையா? சீதைய கடத்துறத பாக்கவும் அந்த அரக்கன்ட்ட இருந்து எப்படியாவது சீதைய காப்பாத்திரணும்னு போராடி பாத்துச்சு ஜடாயு. தன்னுடைய சிறகுகளை பயன்படுத்தி ராவணனை தாக்குச்சு. ராவணனால ஒரு கட்டத்துக்கு மேல ஜடாயுவை எதிர்க்க முடியல. எப்படியாவது ஜடாயுவை கொன்னுட்டு சீதைய அசோகவனத்துக்கு கூட்டிட்டு போயிடணும்னு முடிவு பண்ண ராவணன் தன்னுடைய சந்திரஹாச வாளால ஜடாயுவை வெட்டி வீழ்த்திட்டாரு. அந்த நிமிடமே ஜடாயுவுடைய சிறகுகள் கீழே விழுந்தது. அடுத்த நொடி சந்திரஹாச வாள் மறைஞ்சு போயிருச்சு. ரத்த வெள்ளத்துல இருந்த ஜடாயு ராமனை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் உயிர் துறக்கணும்னு உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தது அந்த கழுகு. அந்த சமயத்துல ராவணன் சீதையை கடத்திட்டு அசோகவனத்துக்கு போயிட்டாரு. எப்பவுமே ராவணன் ஒரு இடத்துக்கு சந்திரஹாச வாளை எடுத்துட்டு போனாருன்னா மறுபடியும் வந்து பூஜை அறையில வச்சுட்டு தான் அடுத்த வேலைய போய் பாப்பாரு. அன்னைக்கு அசோகவனத்துல சீதையை விட்டுட்டு ராவணன் வரத பார்த்த மண்டோதரி கேக்குறாங்க, உங்களோட சந்திரஹாச வாள் எங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறப்போதான் ராவணனுக்கு தன் கையில சந்திரஹாச வாளே இல்லன்னு தெரிஞ்சது. மண்டோதரிக்கு பயம் வந்துருச்சு. இப்பதான் ராவணனை பார்த்து சொல்றாங்க, சிவபெருமான் தான் சொன்னாரே
ஒரு நிராயுதபாணி கிட்ட இந்த வாளை பயன்படுத்தினா அது மறைஞ்சிரும்னு சொன்னாரே, உங்களுடைய தோல்வி ஆரம்பிச்சிருச்சு, இனி நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு மண்டோதரி பயந்து போனாங்க. அதை கேட்ட ராவணனும் சந்திரஹாச வாள் மறைஞ்சு போயிருச்சே அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஜடாயு நல்லது செய்யணும்னு நினைச்சுதானே சீதைய காப்பாத்துச்சு. ஆனா அதுக்கு ஏன் இறப்பு வரணும்? அதுவும் சிவபெருமான் கொடுத்த சந்திரஹாச வாளால எதுக்கு இறப்பு வரணும்? அத பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஜடாயு அததான் யோசிக்குது. நான் எல்லாமே நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கேன், ஆனா எனக்கு ஏன் இப்படி ஒரு இறப்பு வரணும் அப்படின்னு அந்த இரத்த வெள்ளத்துல இருக்கிறப்போதான் தன்னுடைய பிறப்பின் பயன் என்னன்னு அதுக்கு தெரிஞ்சது. தன்னுடைய முற்பிறவியின் கர்மாவாலதான் தனக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு அதால உணர முடிஞ்சது. ஜடாயுடைய முற்பிறவியில என்ன நடந்தது தெரியுமா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தண்டகன் அப்படின்ற அரசன் கர்ணகுண்டல நகர் அப்படின்ற ஒரு நகரத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவரும் அவருடைய மனைவியும் தீவிரமா பௌத்த சமயத்தை பின்பற்றிட்டு வந்தாங்க. அதனால அந்த நாட்டு மக்களும் பௌத்த சமயத்தை தான் பின்பற்றுவாங்க. ஒரு நாள் இந்த மன்னர் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போனாரு. அப்போ ஒரு சமண துறவி ஒருத்தர் அடர்ந்த காட்டுக்குள்ள அமர்ந்து கடுமையா தவம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மன்னர் தான் பௌத்த மதத்தை பின்பற்றாரு இல்லையா, அதனால சமண துறவிய ஏளனமா பாக்குறாரு. இதெல்லாம் ஒரு தவமா, இவெல்லாம் ஒரு துறவியா அப்படின்னு நினைச்சு இறந்த பாம்பு ஒன்னை எடுத்து அந்த துறவியுடைய கழுத்துல போட்டுட்டு போயிட்டாரு. மறுநாள் அதே காட்டுக்கு வேட்டையாட வரப்போ அந்த துறவி என்ன பண்றான்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பக்கமா போய் பார்த்தா தவம் களையாம அந்த இறந்த பாம்பு கழுத்துல இருந்த நிலையிலேயே தவம் ஏற்றிட்டு இருந்தாரு. அத பார்த்த மன்னருக்கு ஒரே குற்ற உணர்ச்சி. இப்பேற்பட்ட சமண துறவி இவரை போய் நான் இப்படி சோதிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த இறந்த பாம்ப கீழே போட்டுட்டு துறவிய பார்த்து வணங்கி நிக்கிறாரு. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்த அந்த காட்டுல இருக்கக்கூடிய பிச்சைக்காரன் ஒருத்தனுக்கு இந்த சமண துறவி மேல பொறாமை வந்தது. ஏன்னா மன்னரே சமண துறவிய பார்த்து வணங்கி நிக்கிறாரு அப்படின்னு தான். இந்த நிகழ்வுக்கு அப்புறமா மன்னர் சமண துறவிகளை ரொம்பவே மதிக்க ஆரம்பிச்சாரு. இது மன்னருடைய மனைவிக்கு சுத்தமாவே பிடிக்கல. காட்டுல இருந்த பிச்சைக்காரனுக்கு தான் சமண துறவிகள் மேல பொறாமை இருந்தது இல்லையா, அதுவும் மன்னருடைய மனைவிக்கு இது சுத்தமா பிடிக்கலன்னு வேற அவனுக்கு தெரிய வந்தது. அதனால இந்த பிச்சைக்காரன் மன்னருடைய மனைவி கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். மன்னருடைய மனைவி எப்படியாவது இந்த பிச்சைக்காரனை பயன்படுத்தி அந்த சமண துறவிகளை மன்னர்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக அந்த பிச்சைக்காரனும் மன்னருடைய மனைவியும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. அது என்னன்னா, அந்த பிச்சைக்காரனும் சமண துறவி மாறி வேடமிட்டு அரண்மனைக்குள்ள வர சொல்றாங்க. பிச்சைக்காரனும் அவங்க பேச்ச கேட்டுட்டு அரண்மனைக்குள்ள சமண துறவி வேடமிட்டு உள்ள வரான். மன்னர் தான் சமண துறவிகளுக்கு மரியாதை கொடுக்கறாரு இல்லையா, அதனால அரண்மனைக்குள்ள தைரியமா உள்ள வந்து மன்னரோட பழகி அவருடைய நம்பிக்கைய நிறையவே சம்பாதிச்சுட்டான். இதன் விளைவா ஒரு நாள் மன்னருடைய கஜானாவுல இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் திருடிட்டு போயிட்டான். இதுவும் மன்னருடைய மனைவி கொடுத்த ஒரு யோசனை தான். அவன் திருடிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே மன்னருடைய மனைவி மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க, நீங்க ரொம்ப நம்பி ஒரு சமண துறவிய அரண்மனைக்குள்ள விட்டுருக்கீங்க இல்லையா, அவன் நம்மளுடைய கஜானாவுல இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா மன்னர் சமண துறவிகள் மேல இருக்கிற நம்பிக்கையினால அந்த நிகழ்வை நம்பவே இல்ல. அப்போ மன்னருடைய மனைவி நினைக்கிறாங்க, எப்படியாவது மன்னருக்கு சமண துறவி மேல இருக்கிற நம்பிக்கையும் மரியாதையும் போக வைக்கணும், இதுக்கு மேல வேற ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த துறவி வேடம் போட்ட பிச்சைக்காரன் கிட்ட மன்னர் கண்ணுல படும்படியா கஜானாவுல இருக்கக்கூடிய பணத்தை திருட சொன்னாங்க. அவனும் அப்படியே பண்ணான். மன்னர் கிட்ட கையும் களவுமா சிக்கினான். அத பார்த்த அடுத்த நொடி மன்னருடைய மனைவி இதுதான் சாக்குன்னு அதிகமா சொல்றாங்க. சமண துறவிகள்னு பின்னாடியே போனீங்களே, அரண்மனைக்குள்ள விட்டதற்கான விளைவு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? உங்களுடைய கஜானாவுல இருக்கக்கூடிய பணத்தை திருடிட்டு போறான். நான் சொல்லியும் நம்பல, இப்ப உங்க கண்ணு முன்னாடியே நடக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. மன்னருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை சமண துறவிகளையும் ஒரு இடத்துல அடைச்சு வச்சு கொண்டு குமிச்சாரு. ஆனா தவ வலிமை நிறைந்த ஒரே ஒரு சமண துறவி மட்டும் உயிர் தப்பிச்சு அந்த இடத்தை விட்டு கடும் கோபத்தோட வெளியில போனாரு. அவருடைய தவ சக்தியால தண்டக மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய நகரமே எரிஞ்சு சாம்பல் ஆகணும் அப்படின்னு சாபம் விட்டாரு. அதனுடைய விளைவு அந்த நகரமே எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு.
இந்த மன்னர் எவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்காரு பாத்தீங்களா? ஒரு நாட்டுக்கே மன்னரா இருந்து தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட யோசிக்காம, ஒரு பிச்சைக்காரன் தான் சமண துறவியா இருந்திருக்கான்னு கூட தெரியாம அந்த மொத்த இனத்தையே அழிக்கணும்னு நினைச்சதுக்கான விளைவு அவருடைய நகரமே அழிஞ்சு போயிருச்சு. மனைவியின் பேச்சை கேட்டு ஒரு இனத்தையே அழிச்ச கணவனுக்கும் கணவனை ஏமாற்றிய மனைவிக்கும் நரகத்துல போய் நிறைய கொடுமையான தண்டனைகள் எல்லாம் அனுபவிச்சாங்க. இந்த பாவத்துக்கான தண்டனையா அந்த மன்னர் பல பிறவிகள் எடுக்க வேண்டியது இருந்தது. அவருடைய கடைசி பிறவியா கழுகா பிறவி எடுத்தாரு. அந்த கழுகுதான் இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய ஜடாயு. எரிஞ்சு சாம்பலான இடம்தான் தண்டகாரண்யம். இறக்கும் தருவாயில தான் ஜடாயுவுக்கு தன்னுடைய முற்பிறவி ஞாபகங்கள் எல்லாம் வந்தது. தான் எதுக்காக இந்த பிறவி எடுத்தோம், தனக்கு எதுக்காக சிவபெருமான் கொடுத்த சந்திரகாச வாளால இறப்பு ஏற்பட்டது அப்படின்னு எல்லாத்தையும் உணர்ந்து ராமர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஜடாயு உயிரை விட்டுருச்சு. பாத்தீங்களா, இந்த கதையில இருந்து நம்ம எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. மனைவி பேச்ச கேக்குறது தப்பு இல்ல, ஆனா மனைவி என்ன சொன்னாலும் கேட்டாரு பாத்தீங்களா தண்டக மன்னர், அதுதான் பெரிய தப்பு. மன்னரா இருந்துட்டு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம அவரு செயல்பட்டதுனாலயும் மன்னருடைய மனைவின்ற இடத்துல இருந்து தான் பேச்சதான் கேட்கணும்ன்றதுக்காக தவறு செய்ய வச்ச அந்த மனைவிக்கும் மோட்சம் கிடைக்காம அந்த பாவத்தை நிவர்த்தி பண்றதுக்காக பல பிறவிகள் எடுக்க வேண்டியது இருந்தது. இவங்களுக்கு கருட புராணத்தின்படி அனிதாமிஸ்ர நரகம் தான் கிடைச்சது. அப்படின்னா கண்ணை கட்டி பல முட்கள் நிறைந்த கட்டைகளால கொடூரமான அடிகள் வாங்குறதுதான். அதே மாதிரிதான் ராவணன் விஷயத்துல சந்திரஹாச வாழ ஒண்ணும் சிவபெருமான் சும்மா கொடுத்துடல. இந்த பிறவியில ஜடாயு நல்லது மட்டுமே செஞ்சிட்டு இருந்ததுனால ஜடாயுக்கு மோட்சம் கொடுக்கணும், அதுவும் தன்னுடைய விசேஷமான சந்திரஹாச வாளால கொடுக்கணும்னு சிவபெருமான் முடிவு பண்ணாரு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், ஏன் அது நம்ம கையை விட்டு போகுதுன்னு தெரியாது. அதேதான் ராவணனுக்கும் நடந்தது. சந்திரஹாச வாள ஏன் சிவபெருமான் கொடுத்தாருன்னு ராவணனுக்கு தெரியாது. ஆனா ஜடாயுடைய இறப்புக்காக முடிவு பண்ணி கொடுத்ததுதான் அந்த சந்திரஹாச வாள். நல்லது மட்டுமே செஞ்சு கடைசியில ராவணன் கையால சந்திரஹாச வாளால இறப்பு வந்ததுக்கான காரணம் அவருடைய பூர்வ ஜென்ம கர்மாதான். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.